வீட்டில் நாம் பல நாள் சுகமாக வசித்தோம். மனிதர்களாக பிறந்தவர்களுடைய கடமையும் லட்சணமும் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வதே ஆகும். பீமனுடைய பராக்கிரமத்தை நாம் அறிவோம். நீர் பயப்பட வேண்டாம். வாரணாவதத்திலிருந்து நம்மனைவரையும் தூக்கி வந்த பீமன், இடும்பனையும் கொன்ற பீமன், இவன் உயிரை பற்றி எனக்கு பயமில்லை. இந்த குடும்பத்திற்கு உதவுவது நம்முடைய கடமை என்றாள். பிறகு நகரவாசிகள் பல வகையான மாமிசங்களோடு சேர்ந்த அன்னத்தையும் குடங்கள் நிறைய தயிரும் பானங்களும் வண்டியில் வைத்து பிராமணன் வீட்டண்டை வந்தார்கள். 2 கருப்பு காளை மாடுகள் பூட்டிய அந்த வண்டியில் பீமன் ஏறி அமர்ந்து அரக்கனுடைய குகைக்கு சென்றான். வாத்திய முழக்கத்தோடு வண்டி சென்றது. குறிப்பிட்ட இடம் போய் சேர்ந்ததும் கூட வந்த ஊர்ஜனங்கள் நின்று விட்டார்கள். பீமன் மட்டும் வண்டியை ஓட்டிப்போனான். இவ்விடத்தில் எலும்பும் மயிரும் இரத்தமும் சிந்தி கிடந்தன. துண்டுபட்டு சிதறி கிடக்கும் கை கால் தலைகளையும் கண்டான். கழுகுகள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. பொறுக்க முடியாத நாற்றமாக இருந்தது. பீமன் வண்டியை நிறுத்திவிட்டு போஜன பண்டங்களையெல்லாம் அவசர அவசரமாக சாப்பிட ஆரம்பித்தான். நான் அரக்கனோடு முந்தியே யுத்தம் செய்தால் அப்போது அன்னமெல்லாம் இறைந்து போய்விடும். தவிர இந்த அரக்கனை கொன்ற பிறகு பிணம் தொட்ட தீட்டும் உண்டாகும். சாப்பிட முடியாது என்று முன்னதாகவே எல்லாவற்றையும் சாப்பிட ஆரம்பித்தான். வெகுநேரம் கோபத்துடன் காத்து கொண்டிருந்த அரக்கன் பீமன் செய்வதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து இன்னும் அதிக கோபாவேசமானான். பீமனும் அரக்கனை கண்டு அவனை பெயரிட்டு அழைத்தான். பெரிய சாரீரமும் அடர்ந்த மீசையும் தாடியும் தலைமயிரும் காது வரையில் அகன்ற வாயும் கொண்ட அந்த பயங்கரமான அரக்கன் பீமனை தூக்கிச் செல்ல ஓடி வந்தான். பீமசேனன் சிரித்து கொண்டே அவனை கவனிக்காதவன் போல அவனுக்கு முதுகை காட்டி கொண்டு வேறு புறம் நோக்கி உட்கார்ந்து அன்னத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ராட்சசன் ஓடி வந்து முதுகில் ஒரு அறை அறைந்தான். பீமன் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி பாராமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். பிறகு குடத்தை எடுத்து தயிரையும் குடித்துவிட்டு வாயை துடைத்து கொண்டு எழுந்த ராட்சசனை திரும்பி பார்த்தான். அதன்மேல் இருவரும் பெரிய யுத்தம் நடந்தது. பகாசுரனை பீமன் உதைத்து கீழே தள்ளி, ராட்சசா களைப்பாறு என்பான். பிறகு எழுந்து வா என்பான். அசுரன் அநேக தடவை பீமனால் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து போர் புரிந்தான். முடிவில் பீமன் அரக்கனை கீழே தள்ளி முதுகின் மேல் முழங்காலை வைத்து கொண்டு அவன் எலும்பை முறித்தான். அசுரன் பயங்கரமான சப்தம் செய்து கொண்டு வாயில் இரத்தம் கக்கிக் கொண்டு உயிர் நீத்தான். பிணத்தை பீமன் இழுத்து கொண்டு வந்து நகரத்தின் கோபுர வாயிலில் போட்டுவிட்டு பிறகு பிராமணனுடைய வீட்டுக்கு போய் ஸ்நானம் செய்து தாயாரிடம் நடந்ததை சொல்லி அவளையும் ஊராரையும் மகிழச் செய்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.